ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன் அகாடமி. நான் மணிகண்டன், ஒன் அகாடமி டைரக்டர். நாம் இப்போ பார்க்க போகிறது தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போது அது சம்மந்தமாக வீடியோ ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹவு டு டூ ரிஜிஸ்ட்ரேஷன், அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். அதை பற்றின வீடியோ பதிவு தான் இது. இப்போ எப்படி நம்ம மெடிக்கல் கவுன்சிலிங் அப்ளை பண்ணுறது ஓகேங்களா? இனிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டோட கவுன்சிலிங் வெப்சைட் நம்ம போகணும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா tnmedicalselection.net ஓகேங்களா? நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி கூட நீங்கள் இந்த வெப்சைட்டுக்கு உள்ளே போகலாம் ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா பேஜி கோர்ஸஸ், யூஜி கோர்ஸஸ், பிஎம்சி கோர்ஸஸ்ன்னு இருக்கும். நீங்கள் வந்து யூஜி கோர்ஸஸ் கிளிக் பண்ணிங்கன்னா எம்பிபிஎஸ் சிபிடிஎஸ்ன்னு இருக்கும் ஓகேங்களா. அதை கிளிக் பண்ணாவே அதோட நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்திருக்கும். உங்களுக்கு தெரியுதுங்களா? இந்த நோட்டிஃபிகேஷனில் தான் வந்து நமக்கு இதில் வந்து ப்ராஸ்பெக்ட்ஸ்லேருந்து லிங்க் அப்ளை பண்ணுற லிங்க்லேருந்து எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த கிளிக் ஹியர் டு அப்ளை ஃபார் எம்பிபிஎஸ் ஆர் பிடிஎஸ் கவர்மெண்ட் கோட்டா, எனஜோன் கோட்டா இன்க்ளூடிங் மைனாரிட்டி அண்ட் என்ஆர்ஐ கோட்டா ஓகேங்களா. கோர்சஸ் வந்து 2025-26 செஷன் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த கிளிக்கை லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வெப்சைட் வரும் ஓகேங்களா. அட்மிஷன்ஸ் 2025-2026 ஓகேங்களா. அதாவது எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கோர்ஸ் இன் கவர்மெண்ட் கோட்டா சீட்டுக்கு வந்து இங்கே ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கோர்சஸ் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு இந்த ஆன்லைன் ஆப்ஷனில் அப்ளிகேஷன் ஆப்ஷனில் வந்து கிளிக் பண்ணணும் ஓகேங்களா. இப்போ நான் வந்து கவர்மெண்ட் கோட்டா பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா இப்போ அந்த டீட்டெயில்ஸ் இங்கே இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு காமிச்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து லாகின் ஐடி, இமெயில் ஐடி, பாஸ்வேர்டெலாம் கேட்டுக்குது ஓகேங்களா. ஃபஸ்ட்டு என்னென்னா இங்கே பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன். நம்ம நியூவாக அப்ளை பண்ணுறவங்க எல்லாருமே இதை கிளிக் பண்ணி தான் நம்ம வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணணும் ஓகேங்களா. இப்போ அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகேங்களா. அதாவது இங்கே கிளியராக சொல்லியிருக்காங்க, ரீட் த கைட்லைன்ஸ் ஃபார் பிஃபோர் ஃபில்லிங் த ஆன்லைன் ஃபார்ம். இப்போ ஆன்லைன் ஃபார்ம் நீங்கள் சப்மிட் பண்ணுறதுக்கு, அதாவது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் வேணும் அப்படின்னு சொல்லி கிளியராக சொல்லியிருக்காங்க. அதாவது கேண்டிடேட்ஸ் ஆர் ரெக்வஸ்டட் டு ரீட் த ப்ராஸ்பெக்ட்ஸ் கேர்ஃபுல்லி அண்ட் செக் தேர் எலிஜிபிலிட்டி பிஃபோர் ஃபில்லிங் அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன். உங்களோட எலிஜிபிலிட்டி வந்துட்டு ப்ராஸ்பெக்ட்ஸ் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் வெரிஃபை பண்ணுங்கள் உங்களோட எலிஜிபிலிட்டியெல்லாம் எந்த அளவுக்கு சூட்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கரெக்டாக இருக்குங்க பட்சத்தில் நீங்கள் வந்து இதில் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Candidates are expected to upload the necessary soft copies, passport size photos, 50 KB to 100 KB JPG ஃபார்மேட்டில் இருக்கணும். சிக்னேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா 10 KB to 40 KBக்குள்ளே இருக்கணும். அதுவும் JPG ஃபார்மேட்டில் இருக்கணும் ஓகேங்களா. அண்ட் ரிலவெண்ட் டாக்குமெண்ட்ஸ், அதாவது நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 3 MBக்கு குறைவாக இருக்கணும். ஸோ பிடிஎஃப் ஃபைலாக இருக்கும்போது 3 MBக்கு குறைவாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ் ஆர் ரெக்வஸ்டட் டு ப்ரொவைட் கரண்ட் மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி ஒன்லி. ஒன்ஸ் ரிஜிஸ்டர் கேண்டிடேட் ஷுட் நாட் சேஞ்ச் தேர் மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி ஓகேங்களா. அதாவது நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்ன இமெயில் ஐடி மொபைல் நம்பர் கொடுக்குறீங்களோ அதுதான் லாஸ்ட் வரை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸோ இது வந்து இடையில வந்து நான் தப்பாக கொடுத்துறேன் அதை கொடுத்துறேன்னா நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது, மாற்றவும் முடியாது ஓகேங்களா. அதாவது டூப்ளிகேட் அப்ளிகேஷன் மறுபடியும் சேம் ஸ்டூடெண்ட்ஸ் போடலனாலும் அதுவும் போடவும் முடியாது. ஸோ நீங்கள் வந்து இமெயில் ஐடி மொபைல் நம்பர் வந்து கேர்ஃபுல்லாக கொடுத்து நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணணும், மைண்டில் வச்சுக்கோங்க. Candidates are advised to keep their mobile number active till end of the admission. அதாவது அட்மிஷன் வரைக்குமே வந்துட்டு நீங்கள் வந்து உங்கள் மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணாமல் ஆக்டிவ்லேயே ப்ராப்பராக வச்சுக்கணும் ஓகேங்களா. அது கிளியராக சொல்லியிருக்காங்க. இப்போ கேண்டிடேட் கிளிக் ஆன் எடிட் அண்ட் சேவ் பட்டன்ஸ் டு மேக்ஸ் சேஞ்சஸ் டில் ஃபைனல் சப்மிஷன். ஆஃப்டர் ஃபைனல் சப்மிஷன் நோ ஃபர்தர் சேஞ்சஸ் கேன் பி டன். அதாவது என்ன, ஃபைனல் சப்மிஷன் நீங்கள் சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி த்ரைஸ் ஆர் த்ரைஸ் டைம் வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக வெரிஃபை பண்ணிவிட்டு அப்புறமேட்டு வந்து ஃபைனல் சப்மிஷன் கொடுங்க ஓகேங்களா. அப்போ ஒன்ஸ் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அதை நம்ம வந்து எடிட் பண்ண முடியாதுங்கிறத அவங்க கிளியராக சொல்லியிருக்காங்க. ஆஃப்டர் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார் லாகின் ப்ளீஸ் யூசர் ஐடி பாஸ்வேர்டு எவ்ரி டைம் வைல் யூ ஆர் லாகின். அதாவது எப்போவுமே வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் இனிஷியலாக என்ன க்ரியேட் பண்ணியிருக்கீங்களோ அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு தான் எவ்ரி டைம் யூஸ் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணணும், லாக் அவுட் பண்ணணும், பாஸ்வேர்டு யூஸ் பண்ணணும், லாக் அவுட் பண்ணணும்னு சொல்லி கிளியராக சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. கேண்டிடேட்ஸ் ஆர் ரெக்வஸ்டட் டு ப்ரொவைட் ஆல் நெசசரி டீட்டெயில்ஸ் இன் த அப்ளிகேஷன் ஃபார்ம் பிஃபோர் சப்மிஷன் ஆஃப் தேர் ரெக்வஸ்டட் டு வெரிஃபை வெதர் யூ கம்ப்ளீட்டட் த ரெக்வயர்டு டேட்டா அண்ட் ரெலவெண்ட் டாக்குமெண்ட்ஸ். அதாவது என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணணும்னு சொல்லி டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்களோ அதெல்லாமே ப்ரியராகவே நீங்கள் வந்து ப்ராப்பராக எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணுமோ அதெல்லாம் ப்ராப்பராக நோட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு ஓகேங்களா. சாஃப்ட் காப்பி எல்லாம் ப்ராப்பராக ரெடி பண்ணி வச்சுட்டு அப்புறமேட்டு வந்து நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கிளியராக சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் கேஸ் டு பி பெய்டு ஒன்லி த்ரூ ஆன்லைன் யூசிங் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங் ஆர் யூபிஐ.
அதாவது இது அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து ஆன்லைன் ஃபார்மேட்டில் தான் அவங்க வாங்குறாங்க. ஓகேங்களா? ஸோ கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, இன்டர்நெட் பேங்கிங்கு, யூபிஐ பேங்கிங் வந்து நீங்கள் வந்து மூலமாக நீங்கள் பே பண்ணிக்கலாம் அப்ளிகேஷன் ஃபீஸை. அடுத்து பார்த்தீங்கன்னா, இஃப் அப்ளிகேஷன் ஃபீஸ் டிரான்சாக்ஷன் ஃபேஸ் த அமௌண்ட் வில் பி refunded டு த ரெஸ்பெக்டிவ் அக்கௌண்ட் ஆஃப் தி பேயி வித்தின் 2 to 3 days ஆஃப் த பேமெண்ட் கேட்வே. அதாவது இன்கேஸ் ஏதாவது ஃபெயில்டு டிரான்சாக்ஷன் வந்துருச்சு, எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் அப்டேட் ஆகலை அப்படின்னாக்கா அது வந்து நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். அது டீட்டெயில்ஸ் நோட்டிஃபை பண்ணி வச்சுக்கோங்க. 2 to 3 daysக்குள்ளார உங்களுக்கு வந்து எந்த மோடில் பே பண்ணியிருக்கீங்களோ அதை சேம் மோட்லேயே வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஆன் சக்ஸஸ்ஃபுல் சப்மிஷன் ஆஃப் த கேண்டிடேட் வில் ரிசீவ் த எஸ்எம்எஸ் த்ரூ மொபைல் அபவுட் யுவர் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ். அதாவது உங்களுக்கு வந்து எஸ்எம்எஸ் வந்து ரிசீவ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஒன்ஸ் ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எஸ்எம்எஸ் வந்து ரிசீவ் ஆகும். இந்த அப்ளிகேஷன் வந்து இப்போ சப்மிட் பண்ணிட்டேன் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரிசீவ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஆஃப்டர் த சக்ஸஸ்ஃபுல் பேமெண்ட் ஆஃப் தி அப்ளிகேஷன் ஃபீ த கேண்டிடேட் கேன் டவுன்லோட் அண்ட் டேக் பிரிண்ட் அவுட் ஆஃப் தி ஃபில்ட் இன் அப்ளிகேஷன். அதாவது பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வந்து அது டவுன்லோட் ஆகும் அப்ளிகேஷன். ஓகேங்களா? அதாவது ஒன் சக்ஸஸ்ஃபுல் அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஃபார்மேட்டில் ரெடியாக இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் ரெஃபரன்ஸ்க்கு வச்சுக்கோங்க. சரிங்களா? டவுன்லோட் ஃபில்டு இன் அப்ளிகேஷன் இஸ் யுவர் ரெஃபரன்ஸ். நீட் நாட் டு சென்ட் இன் த selection committee by the post or in person. Candidate who applied under the eminent sports person quota have to submit their filled application form and relevant sports certificates in person to selection committee, director of medical education and research. அதாவது வந்து யாருமே வந்துட்டு இந்த டவுன்லோட் பண்ண அப்ளிகேஷனை வந்து நீங்கள் மேனுவலாக வந்து கொரியரோ போஸ்ட்டோ ஓகேங்க இல்லை டேரெக்டாக போயோ வந்து சப்மிட் பண்ண தேவையில்லை. இது ஆன்லைன் ஃபார்மேட்டு போதுமானதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பர்டிகுலராக வந்து எக்ஸெப்ஷனல் கேஸ் இருக்காங்க. யாருன்னா வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஓகேங்களா, அவங்க வந்து கம்பல்சரி அவங்க சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு டைரெக்டாக போய் அவங்க வந்து சப்மிட் பண்ணணும். கேண்டிடேட் கான்ட் மேக் எனி சேஞ்சஸ் ஆஃப்டர் சக்ஸஸ்ஃபுல் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன். கேண்டிடேட் வந்து எதுவுமே சேஞ்ச் பண்ண முடியாது. ஒன்ஸ் எல்லாம் சப்மிட்டட் கொடுத்துட்டிங்கன்னா ஓகேங்களா, அதை ஃபர்தராக போய் நான் வந்துட்டு கரெக்ஷன் பண்ணுறேன் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னா எந்த ஒரு விதமான கரெக்ஷனுக்கும் அலௌடு கிடையாதுங்கிறத கிளியராக சொல்லியிருக்காங்க. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் வந்து ஃபில் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எல்லாமே ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணியிருக்கமா ட்வைஸ் செக் பண்ணி அப்புறம் அடுத்த ஸ்டேஜ் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணி சப்மிட் பண்ணுங்கள். சரிங்களா? ஒன்ஸ் இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபைடாக நம்ம ப்ராப்பராக வச்சுருக்கோம் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே கிளியராக மென்ஷன் ஐ ஹாவ் fully gone through the prospectus and instructions for online application form and I hereby accept all the rules and norms prescribed in it. ஓகேங்களா? அதாவது இவங்க என்னென்ன சொல்லியிருக்கோமோ அதெல்லாம் வந்து நான் ரீட் பண்ணிட்டேன், ஏன்னா எனக்கு எல்லா விஷயங்களும் தெரியுது அப்படிங்கிறத வந்து அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் தான் வந்துட்டு இதை வந்து நம்ம வந்து கண்டினியூ கொடுத்து நம்ம உள்ளே போகணும். ஓகேங்களா? கண்டினியூ கொடுத்து நீங்கள் உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இனிஷியல் ஸ்டெப் இதுதான். ஓகேங்களா? உங்களோட 12th மார்க் ஷீட் டீட்டெயில்ஸ் கொடுத்து ஓகேங்களா, உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, உங்கள் மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ்ஸு ஓகேங்களா, உங்களுக்கு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு ஓகேங்களா, இதெல்லாம் வந்து ப்ராப்பராக கொடுக்கணும். ஓகேங்களா? இதெல்லாம் கரெக்டாக கொடுத்து நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் உங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து நீங்கள் இனிஷியலாக க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஒன்ஸ் க்ரியேட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கு உள்ளார போயிட்டு யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸு, உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸு, உங்கள் ஸ்கூல் டீட்டெயில்ஸு ஓகேங்களா, எல்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் டீட்டெயில்ஸு, அது முடிஞ்சதுக்கப்புறம் பேமெண்ட் ஷீட் ஓகேங்களா, பேமெண்ட் கேட்வே போகும். அது கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் என்ன ஆல்ரெடி நீங்கள் ஃபைனலைஸ் பண்ணீங்களோ அதோட வந்துட்டு உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அது உங்களோட ரெஃபரன்ஸுக்கு தான். ஓகேங்களா? இது வந்து உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு நாங்கள் தொடர்ந்து பதிவிட்டு வருவோம். ஸோ நீங்கள் தொடர்ந்து நம்ம ஒன் அகாடமி யூடியூப் சேனல்ஸ் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.